பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது மாதுளை மரம். இது வந்து நாங்கள் வாங்கி நட்டது ஒன்றும் கிடையாது. வீட்டிலேருந்து சாப்பிட்டு போட்ட வேஸ்ட்டு தான் இது. இது மூட்டில் நிறைய மரம் நின்றுச்சு. இப்போ கூட இது மூட்டில் 2 செடியாக நிற்கிது. நான் தனியாக நட்டுட்டேன். வாங்க, நான் நட்டு விட்டதை காட்டுதேன். பார்த்தீங்களா, தனியாக ஒரு குழி தோண்டிட்டு நட்டுனேன். அதுலேயுமே 4 செடி நிற்கி. சரி, கொத்தா அப்படி நட்டு விட்டோன்னு விட்டேன். எல்லா இலையும் தொழிஞ்சு போச்சு. நானும் பட்டு போச்சுன்னு நினச்சேன். பார்த்தா அழகாக தெளுத்து வந்துட்டு. ஆனால் நல்லா தண்ணி விட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதனால நல்லா தெளுத்துட்டு பார்த்தீங்களா. ஆனால் நான் இது பிடுங்கி நடும்போது இதில் வந்து சின்ன சின்ன பிஞ்சு எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இது தெளுத்து வந்ததுனாலே சந்தோஷம்தான். இந்த மாதுளை வந்து நான் வாங்கி நட்டது தான். இந்த பூனிக்கெலாம் இது டார்க் ரெட்டு மாதுளை. அது ஒரு பேர் இருந்துச்சு, மறந்து போச்சு. அந்த வெரைட்டிக்கு நேம் உண்டு. இதுதான் பாதாம் மரம். நான் அப்பப்போ வீடியோ போட்டுட்ருப்பேன். நல்லா பராமரிப்பு கொடுத்து கொஞ்சம் கூட நல்லாவே வளர்ந்துட்டு. இது கோகோ மரம். இது என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்டு அவள் ஒரு சீடு தந்தா. எப்படியாவது கஷ்டப்பட்டு முளைக்க வச்சு எடுத்துடணும்னு நினச்சேன். முளைக்க வச்சு எடுத்துட்டேன். அதில் இப்போ பூ கூட வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா இந்த மாதிரி. ஆனால் எனக்கு என்னமோ இந்த பூ வந்து இப்போ காய் வர்றது டவுட்டாக தான் இருக்குது. இனி இது போயிட்டு அடுத்த பூ வந்து காய்க்குமா இருக்கும். கத்தரி செடி பார்த்தீங்களா, எங்கள் அம்மா கழுத்தளவு உரம் வச்சுருக்காங்க. உரம்னா வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்கள். ஆட்டுப்புழுக்கை வெண்டைக்காய் செடி நட்டு விட்ருக்கோம். அது பக்கத்தில் மஞ்சள் நிற்கி. இதுக்கு முன்னாடி நாங்கள் விவசாயம் பண்ணி இதுலேருந்து பிடுங்கி நிறைய எடுத்தோம். ஒரு 5 கிலோ மேலே எடுத்தோம். முளைச்சி வருது பார்த்தீங்களா. இனி இதில் தண்ணி விட்டால் போதும். இந்த ஆளியம் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காரு. இவன் முதுகில் ஒரு புண்ணு இருக்குன்னா அதனால தான் வீடியோவில் காட்டாமல் நானும் மறைச்சி கொண்டு போகிறேன். அவன் பின்னாடியே வந்துட்டுருக்கான். பாவம், இவன் ஒரு பேஷண்ட் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மாதமாகவே புண்ணு வர்றதும், நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதும், ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறதும், அவன் சரியாகிறதும், அப்புறம் திரும்ப புண்ணாக வந்துகிட்டே தான் இருப்பான். ஆனால் எனக்கு அவனை நல்லா பிடிக்கும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் அப்புறம் வந்து இது வழுதனங்கான்னு நினைக்கிறேன். விற்று போடுவேன், அடுத்து மறந்துடுவேன். ஏதோ ஒன்று போட்டேன். அப்புறம் என் பிடிக்க நட வேண்டியது. இங்கே ஆல்ரெடி போட்டு கொஞ்சம் கூட வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. அப்புறம் இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். நான் இதை பற்றி தனியாகவே வீடியோ போடுறேன். வெயிட் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.